அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏதாவது ஒரு சின்ன பையன் தப்பு பண்ணிட்டான்னு சொன்னால் அவனை விசாரிப்போம். விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அவன் நம்ம கண்ணை பார்த்து அவன் பேசவே மாட்டான். அவன் பார்க்குற பார்வைப்பெல்லாம் ஒன்று சைடாக பார்ப்பான், ஒன்று வலது பக்கமாக பார்ப்பான், சில சமயம் இடது பக்கம் திரும்பி பார்ப்பான், யாரையோ பார்க்குற மாதிரி பின்னால் திரும்பி பார்ப்பான், நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த பகுதியை பார்ப்பான். ஆனால் நம்ம கண்ணை பார்த்து மட்டும் பேசவே மாட்டான். இது ஒரு குற்றம் செய்துவிட்ட அந்த நபர்னுடைய நிலை. இந்த நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமை நாளில் எவ்வாறு நடக்குங்கிறத இவ்வாறு சொல்லி காட்டுவாங்க. நபி தோழர் அதீ இப்னு ஹாத்தமு தையீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு ஸஹீஹுல் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹு தாலா ஒரு அடியான மறுமை நாளில் விசாரிப்பான். உங்களை எந்த ஒரு அடியானையும் அல்லாஹ் தாலா இப்படி தான் விசாரிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அவ்வாறு விசாரிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் மொழிபெயர்ப்பாளர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹுக்கு எல்லா மொழியும் அவன் தானே அந்த மொழிகளை படைத்தவன். அதனால் யாருடைய துணையும் இல்லாமல் அவனே நேரடியாக விசாரிப்பான். அவ்வாறு விசாரிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? உமக்கு ஒரு அல்லாஹ்வினுடைய தூதரை நாம் அனுப்பவில்லையா? அவர்களும் உங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து வைக்கவில்லையா என்ற ஒரு கேள்வியை அந்த அடியான்ட்ட கேட்கக்கூடிய நேரத்தில், ஆமாம் அல்லாஹ்வினுடைய தூதரை நீ அனுப்புன, அவங்க மார்க்கத்தையெல்லாம் எடுத்து வச்சாங்க, அப்போ ஏன்ப்பா எதுவுமே செய்யலன்னு சொல்லையில் ஒன்று வலது பக்கமாக திரும்பி பார்ப்பான், அவன் எதனை முற்படுத்தினானா அதுதானே இருக்கும். இடது பக்கமாக திரும்பி பார்ப்பான், எதுவுமே இருக்காது நரகத்தை தவிர. அடுத்து அல்லாஹு தாலா சொல்லுவோம், உனக்கு நான் செல்வத்தை தந்தன்ல, மிதமிஞ்சிய செல்வங்களெல்லாம் உனக்கு நான் தந்தல்ல அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ அந்த மனசு, ஆமாம் நீ எனக்கு எல்லாமே கொடுத்த, அப்போ நீ என்ன செஞ்ச என்ற கேள்வியை கேட்கலையும் அதே மாதிரி ஒரு குற்றவாளி எப்படி வலது பக்கமாகவும் இடது பக்கமாக முன்னாலையும் பார்த்து திரும்பி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்து திரும்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க முன்னால் நரகத்தை தவிர வேறு எதையுமே பார்க்க மாட்டாங்க என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகுன்னார நரகத்தை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஒலோ பிஷிக்கி தம்ரத்தின், ஒரு பேரிச்சம்பழம் அளவாவது ஒரு தர்மத்தை செஞ்சு நீங்கள் நரகத்தை விட்டு தவிர்த்து கொள்ளுங்க. இப்போ இல்லம் எஜது ஒலோ பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய அளவு கூட உங்களால் தர்மம் செய்ய முடியாவிட்டா ஃபபிக்கலிமத்தின் தையிபா, நல்ல வார்த்தைகள் மூலமாவது நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபி அவர்கள்.